Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் அருமையான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஈஸியா செஞ்சிரலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க மறக்காம Subscribe பண்ணிருங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு கடாயில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 7 மிளகாய் சேர்த்துருக்கேங்க. மிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு 4-5 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணுங்கிறது இல்லைங்க, சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கம்மியான பொருள் இருந்தாலே போதும், சட்டுன்னு சட்னி செஞ்சிடலாங்க. வெங்காயம் மிளகாய் ஓரளவுக்கு வதங்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிடலாங்க. கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக ரொம்ப மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வறுபட்ட பிறகு 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரும். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லாவே வறுவிட்டுருச்சு. இப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இந்த சட்னி செய்கிறது 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி. வதக்கிற டைம் மட்டும்தாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டெய்லி இட்லி தோசைக்கு என்ன சட்னி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரே சட்னி குருமா இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். இந்த சட்னி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு தாளிப்பு கொட்டிடலாம். கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சட்னியில் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.